இப்பதாங்க 1 மாசமா நான் சுகர் சாப்பிடுறதில்ல. சரி ஏதாவது நமக்கு ஏத்த மாதிரி செய்யலான்னு நெனச்சேன். ஏன்னா, இன்னைக்கு எங்களோட கல்யாண நாளு. என் பொண்ணு அதெல்லாம் முடியாது. நான் தான் உங்க கூட ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கெளம்பிட்டாங்க. சரி வா வழக்கம் போல நம்மளே சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு டேட்ஸ் எல்லாம் எடுத்து அதுல இருக்க சீட் எல்லாம் எடுத்துட்டோம். அப்புறமா ஒரு பேன்ல 2 கப்பு வந்து மில்க் சேர்த்தாச்சு. இந்த பால் வந்து கொஞ்சம் லைட்டா காஞ்சோனயே, அதுல வந்து நம்ம டேட்ஸ சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வால்நட்லாம் வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். என் பொண்ணு கூட சேர்ந்து சமைச்சா எனக்கு முக்காவாசி வேலையே இல்லங்க. ஏன்னா, எல்லா வேலையும் அவங்களே செஞ்சுருவாங்க. நம்ம ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்தா மட்டும் போதும். இந்த பாலும், டேட்ஸும் ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் வேகணும்ல, அந்த கேப்ல வந்து தமிழும் கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா, நாளைக்கு தமிழ் டெஸ்ட் இருக்கு. அந்த பாலும், டேட்ஸும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அத மிக்ஸி ஜார்ல சேர்த்து, அது கூடவே 1/2 கப் ஆயிலும் சேர்த்து அதையும் ஒரு அடி அடிச்சுட்டோம். இப்ப இந்த அரைச்சு வச்ச எல்லாத்தையுமே ஒரு பவுல்ல சேர்த்தாச்சு. அது கூடவே ஒரு எக்க வந்து போட்டாச்சு. இதோட டேஸ்ட் எனக்கு பிடிக்கும். ஆனா, என் பொண்ணுக்கு பிடிக்குமான்னு தெரியலையேன்னு சொல்லி நெனச்சுட்டே இருந்தேன். இவ்ளோ கஷ்டப்பட்டு பண்றாங்களே! அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்ப அது கூடவே 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடரு, 1 கப்பு கோதும மாவு சேர்த்து, கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்க கேஷ்யூவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பேக்கிங் ட்ரேய நல்லா டஸ்ட் பண்ணிட்டு, அதுக்குள்ளேயே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவு, மேலாக கட் பண்ணி வச்சிருந்த வால்நட்டையும் போட்டுட்டோம். ஒரு இதுல மட்டும் கொஞ்சம் சாக்லேட்ஸ் வச்சுட்டோம் குழந்தைங்களுக்காக. இந்த ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டு கிஃப்ட்டா குடுத்து ஒரு 4, 5 வருஷம் ஆகுது. இன்னைக்கு தான் அத யூஸ் பண்றேன் நானு. இப்ப 350 ஃபாரன்ஹீட்ல வந்து ஒரு 50 மினிட்ஸ் கிட்ட வெந்ததுங்க இது. இடையில 2, 3 தடவ எடுத்து பார்த்தோம். சரியா குக் ஆகல. பட் இந்த தடவ ரொம்ப நல்லா குக் ஆயிடுச்சு. கீதிகா சாப்பிட்டு பார்த்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அத எடுத்துட்டு வந்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டே வந்து தமிழும் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க.